ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே பாக்ஸ் தெரியுதுல்ல. ஸோ இந்த பாக்ஸை நான் வந்து டேப் பண்ணிட்டே போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாம்பை தொட்டுட்டேன். அப்புறம் நான் வந்து கிளைம் கொடுத்துட்றேன். அகைன் திரும்பி நான் அந்த பாக்ஸை தொட்டுட்டே போகிறேன். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக பாம்பு இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஒரு பாம்பு வந்துருச்சு. நம்ம இப்போ ஸ்டாப் பண்ணிடலாம் கேமை. ஸோ இப்போ நான் கேம் ப்ளே பண்ண இங்கே டைமண்ட்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்குல்ல. அது மட்டும் கிடையாது, இங்கே ஸ்க்ராட்ச் பண்ணி கூட நம்ம வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த ஒரு புது ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், சரியா? ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே இன்னொரு லிங்க்கும் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில். இதான் நம்ம வெப்சைட், ஓகேவா? சரி, உள்ளே வந்துடுங்க. இங்கே ஆப்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட்டாக பிளிங்க் காயின் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. ஸோ இது வந்து ஜென்யூன் தான், ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இதில் எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ என்கிட்ட 222 காயின் இருக்குது, 10 டைமண்ட்ஸ் இருக்குது. இங்கே கிஃப்ட் பாக்ஸை கிளிக் பண்ணுறேன். இப்போ நமக்கு வந்து டே 1ன்னு போட்டிருக்கு. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டார்ட் யுவர் ஸ்ட்ரீக் ஆஃப்டர் ஜாக்பாட், அதை கம்ப்ளீட் 1 ஜாக்பாட் ஆஃபர் டு கிளைம் யுவர் ஸ்ட்ரீக் வந்து கிளைம் பண்ணணும்னா. ஓகே, ஜாக்பாட் ஆஃபரில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, நம்மக்கிட்ட 25 ஜெம்ஸ் இருந்தால் மட்டும்தான், அதாவது டைமண்ட்ஸ் இருந்தால் தான் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ ஓப்பன் பண்ணால் தான் நம்ம வந்து அந்த டாஸ்க்கே கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஸ்பின் பண்ணி நம்ம வந்து டைமண்ட்ஸு இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ நான் ஸ்பின் பண்ணுறேன். ஸோ ஒரு ஸ்பின் பண்ணிட்டேன், அதுக்கான பாயிண்ட்ஸ் ஆட் ஆயிடுச்சு. அடுத்து ஸ்க்ராட்சு. ஸோ ஸ்க்ராட்ச் பண்ணிடலாம். ஓகே. ஓ, நம்ம 5 ஸ்க்ராட்ச் கடையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணியாச்சு. பேக் போயிடுறேன். ஒரு நாளைக்கு 5 தான் போல். ஓகே, பேக் போயிடலாம். இந்த ஃப்ளிப் ஜாப் இந்த கேம் வந்து விளாடுவோம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாம் வந்து வந்துருச்சு, ஓகே. அடுத்து ஃப்ளிப் ஜாப், அடுத்து மேட்ச் அப். ஸோ இது கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டே போகணும். ஓகே, மேட்சிங் சரியில்லை. ஓகே, ஸோ இதை நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணால் தான் கைஸ் நமக்கு வந்து இதில் அமௌண்ட்டு. இங்கே கிளிக் பண்ணி இதையும் பார்ப்போம். ஓகே, இது ரேண்டமாக வருது. ஆக்சுவலாக இது வந்து சத்தியமாக எனக்கு தெரிஞ்சு இது விளாட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக விளாட முடியாது. இங்கே பாருங்களேன், நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, 2 ஓகே ஆயிடுச்சு. பக்கத்துலேயே கிளிக் பண்ணுறேன். ஆஹா, மிஸ் ஆயிடுச்சா? ஆனால் ஒரு ஜெம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகே. அகெயின் திரும்பி நான் வந்து கிளிக் பண்ணுறேன். பக்கத்தில் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இந்த வாட்டி சரியில்லை. இதை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இது ஓகே. ஷிட், ஆனால் ஒரு ஜெம்ஸ் வந்து வந்துருச்சு. சரி, ஓகே, இது கூட பிரச்சனை இல்லை. பட் இந்த ஃப்ளிப்ஸ் ஆப் வந்து கொஞ்சம் கடுப்பேற்றுற மாதிரி இருக்குது. எதாவது தொட்டால் பாம் வந்துடுது. பாம் வந்துட்டால் அதுக்கான பாயிண்ட் வந்து கொடுக்க மாட்டேறா. அது என்ன கான்செப்டில் ரன் ஆகுதுன்னு எனக்கு தெரில. நம்ம எக்ஸிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கிளிக் பண்ணுறேன்னா, இப்போ 2 பாக்ஸ் தொட்டிருக்கேன். 2 பாக்ஸ் தொட்டு நான் எக்ஸிட் ஆகணும்னு நினச்சேன்னா, நான் எக்ஸிட் ஆகினதுக்கப்புறம் எனக்கு கொடுத்துருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து ஜெம்ஸ் வந்து கொடுக்கணும், ஓகேவா? இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் மினிமமாக 3 தொட்டிங்க 4 தொட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட் கொடுப்போன்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல. இவங்க ஃபுல்லாகவே தொடரணுமாம்மா? பாம் எல்லாத்தையுமே வந்து தொட்டணுமா? எப்படி தொட்டாலும் ஃபுல்லாக தொட்டுறதுக்கு நம்ம என்ன கம்ப்யூட்டரா? ஸோ இந்த கேம் வந்து ஒஸ்ட்டு, இது வேஸ்ட். ஸோ இது வந்து வேஸ்ட். அடுத்து ஆட் காயின் அப்படின்ட்டுருக்கு, ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து சில கேம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த கேம்ஸ் எல்லாம் விளாட்றது மூலமாக நமக்கு வந்து காசு கிடைக்கும். அதுக்கடுத்து பப் காயின். ஸோ இது பப் ஸ்கேல் தான். ஸோ இதில் வந்து ஆன் பண்ணலாம். இது உண்மை தான், இது வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ தாராளமாக இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் போட்டிருக்க அமௌண்ட்லாம் கொடுப்பாங்க. அடுத்து வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணுறது. ஓகே, இது ஆடு வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். நான் கிளிக் பண்ணேன்னா ஆடு வந்து ப்ளே ஆயிரும். ஸோ அது மூலமாக நமக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வந்து சேரும், ஓகேவா? வீடியோ தூக்கி விட்ருவாங்க. ஸோ அதனால் வந்து இதை நான் கிளிக் பண்ணல. அடுத்து ஆஃபர் வால். ஸோ இது ஆஃபர் வாலில் சின்ன சின்ன சர்வே டாஸ்க் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணலாம். மோர் ரிவார்ட்ஸ். ஸோ இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகுது. ஓகே, ஸோ இதில் தான் அந்த இன்ஸ்டால் அண்டு ஆஃபர்ஸ்லாம் வந்து இருக்கு போல். சரி, ஓகே. இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணால் போதும். ஒரு 50 செகண்ட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக பாயிண்ட்ஸ் ஆட் ஆயிரும். அடுத்து ஜாக்பாட் ஆஃபர்ஸில் இதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியல. ஸோ அதுக்கு தான் நம்ம பாயிண்ட் வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
இதில் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணி earn பண்ணலாம். ஆனால் இவங்க போட்டிருக்கிறது ஒன்று, உள்ளே போட்டிருக்கிறது ஒன்று. இதில் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணீங்க, 10 ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1000 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். 50 ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணிங்கன்னா 5000 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு மைல் ஸ்டோன் ரிவார்ட் மாதிரி வந்து கொடுத்துட்ருக்காங்க. ரெஃபருக்கு வந்து 50% கமிஷன் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்களே தவிர அது டீட்டெயிலாக வந்து சொல்லலை இவ்வளோ அமௌண்ட் நாங்கள் தருவோம் அப்படின்னு. ஆட் காயின், ஸோ அது நம்ம பார்த்தது தான், ஆரம்பத்துலேயே பார்த்தது தான். ஓகே, ஸோ ரெஃபர் பண்ணியாச்சு. வேலெட்டை கிளிக் பண்ணிடலாம். ரெடீம் ஆப்ஷன் இந்தியா தான் செலக்ட் பண்ணியிருக்கு. வேலெட்டை செலக்ட் பண்ணிடலாம். ஓகே, இதில் மினிமமாக பார்த்தீங்கன்னா 10 ரூபா இருந்தால் கூட போதும், நம்ம எடுத்துக்கலாம் போல். 1200 காயின்ஸ் இருந்துச்சுன்னா 10 ரூபா, 2700 காயின்ஸ் இருந்துச்சுன்னா 25 ரூபா அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் கைஸ். இதில் நான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து எடுக்கலை, பட் பேமெண்ட் ப்ரூஃப் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து வீடியோவும் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி அப்ளிகேஷனில் பேமெண்ட் வந்து கொடுத்துருவாங்க, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் என்ன அப்படின்னா நான் இந்த மாதிரி அப்ளிகேஷனே நிறையா வந்து வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது மாதிரியே தான் இருக்கும் எல்லா வீடியோமேவும். எல்லாத்துலேயும் இந்த பப் ஸ்கேலு இந்த மாதிரி வர்றது தான். பப் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க. அந்த அமௌண்ட் இங்கேயே வந்து ஆட் ஆயிரும், அதை நம்ம விட்ரா பண்ணலாம். ஆனால் எல்லா அப்ளிகேஷன்லேயுமே ஒரே டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ண முடியும்? ஏதாவது ஒரு அப்ளிகேஷனில் ஒரு டாஸ்க் பண்ணோன்னா அடுத்த அப்ளிகேஷன் அந்த டாஸ்க் பண்ண முடியாது. இல்லை, நம்ம ஆல்ரெடி போன ஆப்லேயே நம்ம டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ அதுதான் கைஸ். ஸோ இதில் வந்துட்டு இது ஏதோ ஒரு காப்பி பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஆல்ரெடி நான் கூட வீடியோ போட்டிருப்பேன். இங்கே இந்த வீடியோ, இந்த ரிவார்ட் டேடி, அடுத்து இந்த கேஷ் டேடி, இந்த அப்ளிகேஷனை அப்படியே காப்பி அடித்து இந்த அப்ளிகேஷன் ரெடி பண்ணியிருக்கான். நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ரெண்டு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இது ரெண்டுமே ஒரு வேறு லெவல் அப்ளிகேஷன். அவங்க நல்லா செமையாக ஃபேமஸ் ஆனோடனே அதை பார்த்து காப்பி அடிச்சிருக்கான் இந்த அப்ளிகேஷன்காரன். ஸோ என்ன கேட்டால் வந்து இந்த அப்ளிகேஷன் வேணாம் கைஸ், நீங்கள் இது தேவையில்ல தான், இது வேஸ்ட்டு தான். இதில் வந்து காசு சம்பாதிக்க முடியுங்கிறத விட இதில் வந்துட்டு அந்தளவுக்கு எனக்கு வந்து பிடிக்கலை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பணம் வருமா வராதுமாங்கிற டவுட்லாம் உங்களுக்கு வேணாம். நான் போகிற அப்ளிகேஷன் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு காசு வரும். எந்த அப்ளிகேஷன் காசு தரல அப்படிங்கன்னா, உங்களுக்கு காசு தரல அப்படின்னா எனக்குமே அவன் காசு தர மாட்டான். நான் எப்படி வீடியோ போடுவேன்? எனக்கு காசு வருது, அந்த அப்ளிகேஷன் நான் ட்ரை பண்ணி எனக்கு காசு வந்திருக்கு அப்படின்னா காசு தரேன்னு அர்த்தம். அதனால நான் வீடியோவும் போடுறேன். அப்படி தரலை அப்படின்னா நான் கண்டிப்பாக வீடியோ போட மாட்டேன். எனக்கு தரல அப்படின்னா நான் ஏன் வீடியோ போட போகிறேன்? ஓகேவா? இப்போ நான் ஏர்ன் பண்ணுறேன், அமௌண்ட் வரல, அப்போ நான் வீடியோ போட்டு எந்த பிரயோஜனம் இல்லை எனக்கும். அப்போ நீங்கள் அதிலே புரிஞ்சுக்கலாம். இப்போ போடுற வீடியோ எல்லாமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எந்த வீடியோவுமே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, எதுவும் பொய் அப்படின்லாம். ஓகே, அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி வீடியோஸ்லாம் வேணுன்னா பாருங்கள். இன்னும் நிறைய வீடியோலாம் போட்டிருக்கேன். இது கூட சும்மா டம்மி ஆப் தான். இன்னும் நிறைய காசு அதிகமாக சம்பாதிக்கிறதுக்குலாம் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். அப்படியே போய் சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள்.